நியூஸ் தமிழின் என் தமிழ்நாடு செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜ். என் தமிழ்நாடு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான போராட்டம் 95வது நாளை எட்டியுள்ள நிலையில் புதுக்கோட்டையில் தற்போது பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. நெடுவாசல் சுற்றுவட்டார மக்கள் ஆயிரக்கணக்கானோர் இதில் கலந்து கொண்டுள்ளனர். இதுகுறித்து போராட்ட களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் அருண் அளித்த விரிவான தகவல்களை நீ பார்க்கலாம். 95வது நாளாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக நெடுவாசல் மக்கள் அதனை சுற்றியுள்ள மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை முன்வைத்து போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக 22 நாட்கள் முதல் கட்டமாக ஒரு போராட்டத்தை மேற்கொண்டார்கள். இதில் அதிகபட்சமான ஒரு பெரும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தினம் தினம் ஒரு வகையான ஒரு போராட்டங்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மத்திய மாநில அமைச்சர்கள் இங்கு ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என ஒரு உறுதிபூர்வமான வாய்மொழி உத்தரவு கொடுத்தபடி அவருடைய போராட்டம் 22 நாள் போராட்டமானது கைவிடப்பட்டது. அதன் பிறகு இந்த வாய்மொழி உத்தரவின் பிறகு அது மத்திய அரசு உடனடியாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு கையொப்பமிட்டுவிட்டது. அதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய அளவிலான போராட்டம் விடுத்திருந்தது என்று சொல்ல வேண்டும். இந்த இரண்டாம் கட்ட போராட்டமானது 95 நாட்களை கடந்து தற்போது சென்று கொண்டிருக்கிறது. இன்று 95வது நாளான அன்று இன்று நெடுவாசல் மக்கள் மட்டுமல்லாமல் நல்லண்டால் கொள்ளை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் இன்று பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்திற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் புதுக்கோட்டையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தடி ஐயனார் கோயில் முன்பாக தற்போது இந்த மைதானத்தில் தற்போது இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு காவல்துறை அனுமதியானது மறுக்கப்பட்டது. அதனை அடுத்து நேற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தற்போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதன் பிறகு தற்போது இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பகுதி மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஆளும் கட்சியை தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தற்போது கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மேடைகளில் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்கள் தற்போது இந்த போராட்டத்திற்கு கண்டனம் தெரிவித்து தற்போது ஹைட்ரோ கார்பனுக்கு எதிரான தொடர்ந்து முழக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியுது. ஏறக்குறைய 2 புறமும் பார்க்க முடிகிறது. இந்த போராட்டத்தின் உச்சமாக அடுத்த கட்டமாக இந்த வெற்றி பெறவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் பல கட்டங்களை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே பெண்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக போராடிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ எதற்கான ஒரு போராட்டமா இருக்கு சொல்லுங்க. போராட்டம் 95 நாளா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ இன்னைக்கு என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, நாளை என்ன செய்ய இருக்கீங்க? நாங்க ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஏற்று 95வது நாள் போராட்டம் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு எங்க சுற்று வட்டாரம் எல்லாம் ஒரு 70 கிராமம் சேர்ந்து இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறோம். இதுக்கு நல்லபடியா முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள்ட்ட இருந்து எங்களுக்கு நல்ல அரசாங்க பூர்வமா இந்த திட்டத்தை ரத்து செய்யறோம்னு எங்களுக்கு திட்டம் கையெழுத்து போட்டு வந்தாதான் இந்த திட்டத்தை நாங்க கைவிடுவோம், இல்லைன்னா எங்க போராட்டம் தொடரும். கதிராமங்கலத்தில் ONGC நிறுவனத்தால் நடைபெற்றுள்ள விதிமீறல்கள் குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று தேசிய மனித உரிமை அமைப்புகளின் கூட்டமைப்பு தலைவரும் பேராசிரியருமான மார்க்ஸ் தெரிவித்துள்ளார். கதிராமங்கலத்தில் ONGC நிறுவன விதி மீறல்கள், மனித உரிமை மீறல்கள் குறித்து பேராசிரியர் மார்க்ஸ் தலைமையில் கடந்த 12ஆம் தேதி ஆய்வு நடத்தப்பட்டது. இதன் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்ஸ், கதிராமங்கலத்தில் ONGC நிறுவனம் விதிமீறல்கள் செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். ஒரு கேஸ் லீக் ஒன்று ஏற்பட்டு ஊரே பற்றி எறியக்கூடிய அச்சம் வந்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியருடைய பேச்சுவார்த்தை நடத்தி அதை சரி செய்திருக்கலாம். ONGCயை பொறுத்த மட்டில் இப்பொழுதுதான் இது போன்ற போராட்டங்கள் வருகிறது, நாங்கள் 30 ஆண்டுகளாக இங்கே செயல்படுகிறோம், எந்த விதமான பிரச்சனை வந்ததில்லை என்று சொல்வது பொய். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாகவே ஆங்காங்கு இது போன்ற கேஸ் லீக் தொடர்பாக, இது மாதிரி இந்த எரிவாயு கசிவு தொடர்பாக மக்கள் போராடி இருக்கிறார்கள். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே கதிராமங்கலத்தில் கடந்த ஜூன் 30ஆம் தேதி ONGC எண்ணெய் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் தடியடி நடத்தி விரட்டினர். அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 10 பேரை விடுதலை செய்ய கோரியும் போலீசாரின் நடவடிக்கையை கண்டித்தும் பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி ஐயனார் கோயில் திடலில் விறகு அடுப்பு கொண்டு சமைத்து சாப்பிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை
2 ஆண்டுகளாக சரி செய்யாததை கண்டித்து மாநகராட்சி வாகனத்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்து மறியலில் ஈடுபட்டனர். சேலம் ஆத்தூரை இணைக்கும் அம்மாப்பேட்டை பிரதான சாலையில் பாதாள சாக்கடை பணிக்காக பல்வேறு இடங்களில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு குழிகள் தோண்டப்பட்டன. இதுவரை அந்த குழிகள் மூடப்படாமல் உள்ளதால் இந்த சாலையில் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் உள்ள நெசவாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அம்மாப்பேட்டை சிங்கமெத்தை என்ற பகுதியில் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் மேற்கொள்ள வந்த பொக்லைன் இயந்திரத்தை பொதுமக்களும் வியாபாரிகளும் சிறைப்பிடித்து மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் பொதுமக்களுடன் சமரச பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். 20 நாட்களுக்குள் சரி செய்யப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர். வேதாரண்யம் அருகே பிளாஸ்டிக் முட்டை விற்கப்பட்டதாக தகவல் பரவியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரையில் உள்ள கடையில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் முட்டை வாங்கியுள்ளார். அது பிளாஸ்டிக் முட்டை போல இருப்பதாக சந்தேகமடைந்த அவர் தனது நண்பர்களிடமும் தெரியப்படுத்தியதால் பீதி கிளம்பியது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் முட்டைகளை ஆய்வு செய்தனர். பின்னர் அது உண்மையான கோழி முட்டை என தெரியவந்ததால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். வட்டாரம் மற்றும் நகராட்சி பகுதிகளில் இருந்த கடைகள்லாம் முட்டை செக் பண்ணோம். முட்டையெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் நார்மலான முட்டைகள் தான் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் முட்டைங்கிறது மாதிரி ஒன்றும் இல்லை. அதனால் மக்களுக்கு எந்த சந்தேகமும் வர வேண்டியதில்லை. எல்லாம் நல்ல தரமான முட்டைகள் தான் எப்போது மாதிரி தான் வியாபாரம் பண்ணுறாங்க. திருவண்ணாமலையில் வீட்டின் பூட்டை உடைத்து 48 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை வீசியுள்ளனர். திருவண்ணாமலை வேங்கிக்கால் பகுதியைச் சேர்ந்த வேடி போக்குவரத்து உதவி மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது மகளின் திருமணம் கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் மகளை பார்க்க தனது மனைவியுடன் வேடி சென்னை சென்றார். வீடு திரும்பிய அவர்கள் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த 48 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. வேடி அளித்த புகாரின் பேரில் திருவண்ணாமலை கிழக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூரில் துவங்கிய புத்தக திருவிழாவில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. இதன்படி தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் நடத்தப்பட்ட இந்த ஆண்டிற்கான புத்தக கண்காட்சியை வேளாண்மைத்துறை அமைச்சர் துரைக்கண்ணு துவக்கி வைத்தார். அப்போது மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை, MP வைத்தியலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர். 103 ஸ்டால்களில் 73 பதிப்பகங்கள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றன. இதில் மாணவர்கள் இன்று முன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் IAS IPS போன்ற உயர் பதவிகளுக்குள்ள அத்தனை கல்வி அறிவுகளும் தொடர்பான புத்தகங்களும் இங்கே இருக்கின்றன. இந்த கண்காட்சியில் 74 பதிப்பாளர்கள் சார்பில் 103 அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழ் இலக்கிய போட்டி தேர்வாளர்களுக்கு புத்தகங்கள், நாவல்கள், பொது அறிவு புத்தகங்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் 10 லட்சம் புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இப்புத்தக கண்காட்சி வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் 115வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விருதுநகரில் காமராஜர் அவரது இல்லத்தில் அமைந்துள்ள திருவுருவச் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் சிவஞானம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்கள் பேரணியாக வந்து காமராஜர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். காமராஜர் வேடமணிந்து 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதாகைகளுடன் ஊர்வலமாக வந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு தமாக தலைவர் G.K. வாசன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது மருத்துவ படிப்புகளுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்திருப்பது வருத்தமளிக்கிறது எனவும் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ஏற்கனவே மத்திய அரசு நீட் தேர்விலே தமிழக மாணவர்களுக்கு உதவியாக இல்லை. எனவே இந்த முக்கிய பிரச்சனையிலே தமிழக அரசு உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. தூத்துக்குடி பெரிய மார்க்கெட் பகுதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு தூத்துக்குடி MLA கீதா ஜீவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
திருநெல்வேலி ரயில் நிலையம் முன்பு உள்ள காமராஜர் சிலைக்கு திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் தலைமையில் அக்கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோன்று அதிமுக அம்மா அணியின் சார்பில் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் பிரபாகரன் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் விஜிலா தலைமையிலும் மரியாதை செலுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் காமராஜர் திருவுருவ சிலைக்கு புதிய நீதிய கட்சியின் நிறுவனர் ஏசி சண்முகம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். காமராஜரின் 115வது பிறந்த நாள் விழா நெல்லை மாவட்டம் தென்காசியில் தமாக சார்பில் கொண்டாடப்பட்டது. தென்காசி காந்தி சிலை முன்பு காமராஜரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. இதேபோன்று பாவூர் சத்திரம் பட்டமுடையார்புரத்தில் உள்ள நாடார் சங்கத்தினர் ரத்த தானம் செய்தனர். கண் சிகிச்சை முகாமும் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று செங்கோட்டை அருகில் உள்ள வல்லம் கிராமத்தில் 250 மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு, உணவு, நோட்டு புத்தகங்களை நாடார் சங்கம் சார்பில் வழங்கப்பட்டது. சங்கரன்கோவில் விசைத்தறி தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தை கைவிட வேண்டும் என்று செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கேட்டுக் கொண்டுள்ளார். விருதுநகரில் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த அமைச்சர் ஜிஎஸ்டி கவுன்சிலில் விசைத்தறி தொழிலாளர்கள் கோரிக்கை குறித்து பேச உள்ளதாக கூறினார். திரைப்பட வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 470 விருதுகள் தமிழக அரசின் சார்பில் வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் அதனை பாராட்டுவதற்கு கமலுக்கு மனமில்லை என்றும் தெரிவித்தார். அரசு அம்மாவுடைய சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும். இது அம்மாவின் வழியில் தலைமையில் செயல்படுகின்ற அம்மாவுடைய ஆசையோடு செயல்படுகின்ற அம்மாவின் அரசு என்பதை நிரூபித்து நேற்றைய தினம் என்னுடைய மானிய கோரிக்கை முன்பாகவே மாண்புமிகு முதலமைச்சரிடம் எடுத்து சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக அந்த விருதுகள்லாம் அறிவிக்கப்பட என்ற நல்ல செய்தியை இதுவரை தமிழக திரைப்பட வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 479 விருதுகளை இந்த அளவு எண்ணிக்கையிலான விருதுகள் இதுவரை எந்த ஆட்சியிலும் வழங்கப்படவில்லை. அது வழங்கியிருக்கின்றார்கள். அதை பாராட்டுவதற்கு ஒட்டுமொத்த தமிழ் திரைப்பட துறையினரே நேற்று வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கோட்டையில் சந்தித்து நன்றி தெரிவித்தார்கள். இதை பாராட்டுவதற்கு மனமில்லாத இந்த நடிகர் கமலஹாசன் என்று சொன்னால் மற்ற கேள்விகள் நீங்கள் அவரோடு தான் கேட்க வேண்டும். அதுக்கு மேல் நான் ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை. அரசு சார்பில் சட்டமன்றத்தில் இது தினந்தோறும் கேள்வி நேரத்தின் போதும் கேள்வி நேரம் முடிந்தவுடன் 0 ஹவர்லையும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அரசின் அத்தனை விசைத்தறியாளர்களுடைய கோரிக்கைகளையும் வரப்பட்டது. நாங்கள் ஒரு உரிய ஜிஎஸ்டி கருத்தரங்கு கூட்டம் டெல்லியில் நடைபெறுகின்றது. அங்கே போய் நாங்கள் முறையிடுவோம். முறையிட்டு அவங்களுக்கு நல்ல தீர்வை பெற்றுத்தருவோம் என்று தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஏன்னா சட்டமன்ற கூட்டத்தில் முடிந்தவுடன் மாண்புமிகு நிதியமைச்சர் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் நிதியமைச்சர் வணிக வரித்துறை அமைச்சர்கள்லாம் டெல்லிக்கு அவர்களோடு அதிகாரிகளும் உயரதிகாரிகளும் டெல்லிக்கு செல்ல இருக்கின்றார்கள். விரைவில் நல்ல முடிவு காணப்படும். உயர்ந்த மலை, அடர்ந்த வனம், பெரும் பள்ளத்தாக்கு இவற்றின் வழியே பயணிக்கும் சுவாரஸ்யம் மிக்க பயண அனுபவத்தை தரும் ஊட்டி மலை ரயிலில் பயணிகளுக்கு மற்றும் ஒரு குதூகலம் மிக்க பயண அனுபவத்தை தந்து வருகிறார் ரயில் பாடகி ஒருவர். சுற்றுலா பயணிகளின் பயணத்தை இனிதாக்கும் அந்த ரயில் பாடகி குறித்த பிரத்யேக சிறப்பு செய்தி இதோ உங்களுக்காக. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே காலர்ந்திட கண்டேனே. மலைகளின் இளவரசி என கொண்டாடப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள உதகமண்டலத்திற்கு செல்வதற்கு மிக முக்கிய மற்றும் தொன்மையான போக்குவரத்து சாதனமாக விளங்குவது நீராவியால் இயக்கப்படும் மலை ரயில் ஆகும். இந்த மலை ரயில் பயணம் என்பது பயணிகளுக்கு மிகுந்த அலாதியான மறக்க முடியாத பயண அனுபவத்தை தரும் ஒன்றாகும். மலை ரயிலில் பயணிப்பதற்கு என்றே நாள்தோறும் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் நிரம்பி வழிகிறது. உயர்ந்த மலையில் அடர்ந்த வனத்தில் பெரும் பள்ளத்தாக்குகளின் வழியே பயணிக்கும் சுவாரஸ்யமான பயண அனுபவத்தை தரும் இந்த ஊட்டி மலை ரயிலில் பயணிகளுக்கு மற்றுமொரு குதூகலம் மிக்க பயண அனுபவத்தை தந்து வருகிறார் இந்த ரயில் பாடகி. ஒரு சனம் தூங்கிருச்சு, போத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தின் பயணச்சீட்டு பரிசோதகராக பணிபுரிந்து வருபவர்தான் பாடகி பள்ளி.
தனது பணியினை திறம்பட செய்து வரும் நிலையிலும் தனது தனித்துவமான பாடல் திறனையும் மலைரயில் பயணத்தின் இடையில் தனது பணி நேரம் போக மீதமுள்ள சிறிய இடைவெளியில் பயணிகளை தனது வசீகர பாடல்களின் வழியே கவர்ந்து வருவதோடு அனைவராலும் பாராட்டப்படும் ரயில்வே ஊழியராக திகழ்கிறார் பாடகி வள்ளி. அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் இதே நிலா, எங்கும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. கேரள மாநிலம் பாலக்காடு ஜில்லாவினை சேர்ந்தவர் வள்ளி. பாரம்பரிய இசை குடும்பத்தை சேர்ந்த இவர் சிறுவயது முதல் இசைத்துறையில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பவர். தனது தந்தையின் இறப்பிற்கு பின் ரயில்வே பணிவாய்ப்பை பெற்று தனது குடும்ப நிலை கருதி புறந்தள்ளிவிட்டு கிடைத்த பணிவாய்ப்பினை திறம்பட செய்து வருகிறார். செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே சில்லென்று காத்தேன், என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ. தான் பணிபுரியும் ரயில் பயணத்தின் வழியே தனது பாடல் திறமையை பயணிகளின் மத்தியில் பாடி காண்பித்து பயணிகளின் பயணத்தை இனிமையாக்குவதுடன் அனைவரது பாராட்டுக்களையும் பெற்று ஊட்டி மலைரயில் பாடகி என்ற பட்டத்தையும் பயணிகளின் வாயிலாக பெற்றுள்ளார். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா. மேட்டுப்பாளையத்துலேருந்து கூனூர் வரைக்கும் தான் எனக்கு டியூட்டி போட்டிருக்கு. என்னோடய டியூட்டி ஃபுல்லாக முடித்த பிறகு எல்லோரும் அப்படி போர் அடிச்சுட்டு உட்காரும்போது சரி எல்லாருக்கிட்ட நான் என்கரேஜ் பண்ணி எல்லோரும் சேர்ந்துருச்சு ஒரு பாட்டு பாடுங்க நான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ எல்லோரும் சொல்லுவேன், மேம் எங்களுக்கு ஒன்றும் பாட்டு தெரியாது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்போ நாங்களும் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லுவோம். அப்போ சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே பாடிக்கிட்டு போகும். அப்போது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான இருக்குது. குணூர் வரைக்கும் அப்படி தான் போர் அடிக்காமல் பாடிக்கிட்டு போயிட்டே இருக்குது. வள்ளி அவர்களால் அதிகம் விரும்பி பாடப்படுவது பின்னணி பாடகி ஜானகியின் பாடல்களே ஆகும். வள்ளியினை பற்றி கேள்விப்பட்ட பின்னணி பாடகி ஜானகி அவர்கள் சமீபத்தில் தனது பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மலை ரயில் என்னால் மறக்க முடியாது. இனி நான் ரயில்வே விட்டு வெளியில் வந்தாலும் கூட, ரிட்டையர்மெண்ட் முடித்து வெளியில் வந்தாலும் கூட கண்டிப்பாக மலை ரயில் கூட நான் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணும்போது நான் பாடிட்டு தான் போகும். தனது தனி திறமையை தனது பணிவாய்ப்பின் வழியை சாத்தியப்படுத்தி தனது பணியினை நேசித்து பயணிகளையும் மகிழ்வித்து வரும் வள்ளி நம் அனைவராலும் பாராட்டிற்குரிய சிறந்த பாடகி என்றே சொல்லலாம். நியூஸ் 7 தமிழ் சிறப்பு செய்திகளுக்காக சா ஜெகன். சேலம் டவுன் ரயில் நிலையம் அருகே செயல்படும் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி கைக்குழந்தையுடன் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டாஸ்மாக் கடைகளை அகற்றக் கோரி பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் டவுன் ரயில் நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி இந்திய புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பெண்கள் கைக்குழந்தைகளுடன் கலந்து கொண்டு டாஸ்மாகிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். என்னால் ரொம்ப பிரச்சனை, இந்த கடையினால சம்பாதிக்கிற காசு ₹1 வீட்டுக்கு தர மாட்டேங்கிறாங்க. டாஸ்மாக் கடையிலேயே கொண்டாந்து கொட்டுறாங்க. நான் பிறந்த குழந்தைக்கு பால் வாங்குறதுக்கு காசு இல்லாத தங்கத்துக்கு தாலி கொடுக்குறேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஆனால் அந்த தாலி பிடுங்கிறதுக்கோசரமே அந்த டாஸ்மாக் கடை இருக்குது. தயவு செஞ்சு இந்த டாஸ்மாக் கடையை மூடணும், அறவே மூடணும். இதுதாங்க எங்களோட கோரிக்கை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற கல்லூரி மாணவர் மற்றும் பெண் பொறியாளர் ஆகிய இருவரும் பாலத்தில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். குளித்தலையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் துரைசாமி என்பவரின் மகள் பரமேஸ்வரி பொறியியல் படிப்பை முடித்துவிட்டு அரசு தேர்வுகளுக்கு தயாராகி வந்தார். நாமக்கல்லில் உள்ள பயிற்சி மையத்திற்கு தனது உறவினருடன் இருசக்கர வாகனத்தில் பரமேஸ்வரி கிளம்பியுள்ளார். குளித்தலை முசிறியை இணைக்கும் காவிரி பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த லாரி ஒன்று அதிவேகமாக வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தடுமாற்றம் காரணமாக இருசக்கர வாகனம் தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து குளித்தலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.